இதில் 9th sum பார்க்கலாம். If secant theta plus tan theta is equal to P, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of P. ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அடுத்து இது ஒவ்வொன்றோட வேல்யூவும் கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் Pயில் கேட்குறாங்க. தீட்டா வராமல் ஒன்லி அந்த டேர்மில் P அண்ட் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறதே ஒரு லைன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலாவோட ஆரம்பிக்கலாம். சீக்கனையும் டேனையும் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது நமக்கு தெரியும். we know that. ஓகே, இப்போது இதிலிருந்து நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, அதாவது a squared minus b squared, that is a plus b into a minus b. So a க்கு பதிலா secant theta, b க்கு பதிலா tan theta வை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? secant theta plus tan theta into secant theta minus tan theta equal to 1. ஸோ இதில் பாருங்கள், இந்த secant theta plus tan theta ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க p அப்படின்னு. ஸோ அதை நம்ம P அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இன்ட்டு இதோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஏன்னா இது வந்து மைனஸில் இருக்குது. சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாவில் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போ இதில் இருந்து சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 1. இந்த P இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவிஷனில் போயிடும், ஏன்னா இந்த Pக்கும் இந்த டேர்முக்கும் இடையில இன்ட்டு இருக்குது. ஸோ இங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறிடும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு சீக்கன் தீட்டாவோட வேல்யூ வேணும். ஸோ இதே டேர்மை அப்படியே இந்த டேர்மையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா tan தீட்டா கேன்சல் ஆயிரும். ஸோ ஒன்லி நமக்கு சீக்கன் தீட்டா மட்டும்தானே கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ரெண்டு டேர்மையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோமா, அடுத்து இந்த ரெண்டு டேர்மை ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்படி சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சாரி, 1 கிடையாது. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ P ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா அதோட வேல்யூ நம்ம ப்ரீவியஸில் கண்டுபிடிச்சிருக்கோம் 1/Pன்னு. அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் 1/P. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? Pக்கு கீழே 1 இருக்குது. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே வந்து P ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். P ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை Pன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்கிட்டு tan தீட்டாவும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா ப்ளஸ் டேன் தீட்டா இங்கே மைனஸ் டேன் தீட்டா. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 சீக்கன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இருந்து சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு P ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா இங்கே என்னவா இருக்குது? பெருக்கல் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? டிவிஷன் கீழே போயிடும். ஓகேவா? அப்போ 2 ஆல்ரெடி ஒரு P மேலே இருக்கிற டேர்மில் இருக்குது. அப்போ அந்த P எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு P ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை 2P அப்படின்னு சீக்கன் தீட்டாவில் கிடைக்கிது. ஸோ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ, ஸோ Pன்ற டேர்மை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி டேனோட வேல்யூ வேணும். ஸோ இதே ரெண்டு டேர்மை மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது ரெண்டு டேன் வந்து கிடைக்கும், சீக்கன் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அது எப்படின்னா, இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. ஃபஸ்ட்டு மேலே பண்ண அதே தான், பட் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம மைனஸ்ன்னு போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டாவோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க Pன்னு. இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 1/P அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, இந்த அதாவது ஃபஸ்ட் டேர்மாக எழுதியிருக்கேன். இங்கே மைனஸால் பெருக்குனா மைனஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டேன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு P ஸ்கொயர் கிடைக்கும் -1 டிவைடட் பை P ஸ்கொயர் -1 டிவைடட் பை P. இதில் ஒரு சீக்கன் தீட்டா அண்ட் மைனஸ் சீக்கன் தீட்டான் இருக்குது. ஒரு ப்ளஸ் சீக்கன் தீட்டாவும் ஒரு மைனஸ் சீக்கன் தீட்டாவும் இருக்குது. அப்போது இது 0 ஆயிரும். அப்போ அது கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 tan தீட்டா அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு P ஸ்கொயர் -1 டிவைடட் பை P. அப்போது tan தீட்டா ஈக்குவல் டு P ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2P அப்படி நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கு.
ஸோ டேன் தீட்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீல. நெக்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் தீட்டாவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், டேன் தீட்டாவோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். என்னன்னு தெரியும், சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா தான் அதோட வேல்யூ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் 1 டிவைடட் பை 2p. ஜஸ்ட்டு டேன் தீட்டாவோட ஃபார்முலாவை தான் எழுதியிருக்கேன். ஸோ இதோட வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாது ரைட் சைடில். ஸோ அடுத்து சைன் தீட்டா இதை அப்படியே பிரித்தோம்னா என்ன ஆகும், 1 பை காஸ் தீட்டான்னு ஆகுமா. 1 பை காஸ் தீட்டானா என்ன, சீக்கன் தீட்டா. இப்போ இன்ட்டு சீக்கன் தீட்டா நம்ம எழுதிக்கலாம் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. சீக்கன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p அப்படின்னு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சைன் தீட்டா இன்ட்டு பி ஸ்கொயர் 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 2p. p ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. இப்போது இது ரெண்டுமே டிவிஷனில் தானே இருக்குது, அப்போது இது ரெண்டும் பெருக்கல்ல தான் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு சைன் தீட்டா தான் நமக்கு வேணும். இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ரெடி பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p இருக்குது. இங்கே பெருக்கல் இந்த ஹோல் டேர்மே நம்ம வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வர போகிறோம். இங்கே பெருக்கலாக இருக்கிறது இங்கே வந்து வகுத்தலாக வரப்போகுது, வகுத்தல் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2p. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2p. இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்ற போகிறோம். இந்த வகுத்தலை இதை பெருக்கலாக மாற்றினா என்ன ஆகும், இந்த இது வந்து பகுதியும் தொகுதியும் அப்படியே சேஞ்ச் ஆகும். 2p டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1, அதாவது தலைகீழாக அப்படியே மாறும். அதை அப்படியே எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் 2p, இங்கே ஒரு 2p, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி தான் கிடைக்குது. ஸோ இதுதான் என்னது, சைன் தீட்டாவோட வேல்யூ.